அன்புள்ள நண்பர்களே, என் உறவினர்களே, என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அவர்களே, மிக மன வருத்தத்துடன் இந்த பதிவை நான் பதிவிடுகின்றேன். அதாவது, ஒரு குடும்பத்தில் மூத்ததாக பிறந்த ஒரு அண்ணன் தன்னுடைய தம்பிகமார்கள் மீது உயிரையே வைத்திருப்பார். அவர்களுக்காக எதையும் செய்ய தயாராக இருப்பார். அவர்களுடைய திருமணத்தையே அவர் தான் நடத்தி வைத்திருப்பார். இப்படி எல்லா உதவிகளும் செய்தும் நன்றி கெட்ட நாய்களாக சில தம்பிமார்கள் இருப்பார்கள். எப்படி பண்ணால், அந்த அண்ணனுடைய பொண்ணு, அதாவது அந்த பொண்ணுக்கு இவங்க சித்தப்பா உறவு வேண்டும். சித்தப்பா என்ற உறவில் இருந்து கொண்டு அந்த அண்ணன் மகளையே அவளுடைய புருஷனிடமிருந்து பிரிக்கும் நாரதர் வேலையை செய்வார்கள். இது எப்படிப்பட்ட ஒரு மோசமான துரோகம் தெரியுமா? அவர்கள் அந்த கணவன் மனைவியை, அதாவது அண்ணன் மகளையும் அண்ணனுடைய மருமகனையும் பிரித்து வைப்பார்கள். அந்த அண்ணன் மகளுக்கு அந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டு மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கும். அந்த மனஸ்தாபத்தையே காரணமாக கொண்டு, உதாரணத்துக்கு அந்த அண்ணன் மகளுக்கும் அவளுடைய மாமியாருக்கும் ஒத்துப்போகாமல் இருந்திருக்கும். அண்ணனுடைய மகளுக்கும் மாமியாருக்கும் ஒத்துப்போகாமல் இருந்திருக்கும். இப்படிப்பட்ட இந்த கேப்பில் இடை புகுந்து கொண்டு அந்த தம்பி என்ன செய்கின்றான் தெரியுமா? அண்ணன் மகளுடைய மாமியாரிடம் சுமூகமான உறவு, போன் மூலம் உறவு வைத்து கொண்டு அக்கா அக்கா என்று பேசிக்கொண்டு அந்த அண்ணன் மகளையும் அண்ணன் மகளின் புருஷனையும் இடையில் நுழைந்து பிரிக்க பார்க்கின்றார். இது எப்படிப்பட்ட ஒரு சதி செயல்! கடவுள் மேலே இருந்து கொண்டு எல்லாத்தையும் பார்த்து கொண்டே தானே இருப்பார். அண்ணன் நல்ல அண்ணன். என் தம்பியமார்கள் எதை செய்தாலும் அதை குற்றமென்று நினைக்காத ஒரு அண்ணன். அப்படிப்பட்ட ஒரு அண்ணனுக்கு தம்பிமார்கள் செய்கின்ற துரோகம் என்பது மிக பெரிய துரோகம். இதை யார் கேட்பது? இப்படிப்பட்ட தம்பிமார்களும் இந்த காலத்தில் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அண்ணனிடம் நல்லவன் போல் நடித்து கொண்டேவும் அண்ணனோட சம்பந்தியம்மா, அதாவது அண்ணன் மகளின் மாமியாருடன் தொடர்பு வைத்து கொண்டு, அதாவது ஃபோன் மூலம் தொடர்பு வைத்து கொண்டு பேசுவது, நேரில் வந்தால் ஒன்றும் தெரியாத மாதிரி, எதுவுமே பேசாத மாதிரி நேரில் பார்க்கும்போது நடிப்பது, எப்படியாவது அந்த அண்ணன் மகளையும் மருமகனையும் பிரித்து வைத்துவிட வேண்டும் என்று நினைப்பது. ஏனென்றால் மருமகளுக்கு மாமியாரை பிடிக்கவில்லை, மாமியாருக்கு இந்த அண்ணனுடைய தம்பி